ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி. எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. நம்ம சேனலில் ரொம்ப நாளாக vlog வராமல் இருந்துச்சு. நிறைய vlog வரப்போகுது. நான் எப்போவுமே ஏதோ ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்ட்டு போடக்கூடாது. அதில் கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோ என்டர்டெயின்மெண்ட்டோ இங்கே சத்தீஸ்கரில் இருக்கணும், அந்த சத்தீஸ்கரை பற்றி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அதில் இன்ஃபர்மேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பேன். ஸோ கண்டென்ட் நிறைய இருக்குது. நிறைய பேர் vlog போடுங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அதை யார் கேட்டாங்க அப்படின்ட்டு நான் சைடில் காட்டுறேன். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் நாளைக்கு சண்டே vlog எடுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஹோலி vlogகும் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலில் பாருங்கள். வீடியோ ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ என்னென்னா இன்றைக்கி மகளிர் தினம் பற்றி பேசலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு யூடியூபராக இருக்கேன். இது எனக்கு என்ன சொல்கிறது, நிறைய பெண்கள் இன்னும் கூட இவ்வளோ வளர்ந்துட்டோம், படிக்கிறோம், இப்போ பொண்ணுங்கள்லாம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இருந்தால் கூட இன்னும் நிறைய பெண்களுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். பட் அதெல்லாம் இன்னும் கூட செய்ய முடியாமல் தான் இருக்குது. என்ன கேட்டால் நான் பெண்களுக்கு யாரும் சுதந்திரம் கொடுக்க தேவையில்ல. எல்லா சுதந்திரமும் அவள் கையில் தான் இருக்குது. அதை யாரும் பறிக்காமல் இருந்தாலே போதும். நிறைய முன்னேறிட்டோம், நிறைய படிச்சிருக்கோம். இப்போ நான் கூட நிறைய படிச்சிருக்கேன். பட் ஆனால் என்னால் வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியல. கேட்டால் 2 குழந்தைங்க இருக்குது, அதை பார்த்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது. அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிட்டாலே போதும், அவங்கள வளர்த்தாலே போதும் அப்படின்ற இடத்துல தான் இன்னும் நிறைய பெண்கள் படிச்சுட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த யூடியூப் சேனல். நம்ம சம்பாதிக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பேராசிரியர் பர்வீன் சுல்தான் நான் சொன்ன மாதிரி பெண்கள் இப்போ நிறைய முன்னேறிட்டோம், நிறைய சாதிக்கிறோம். ஆனாலும் கூட நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்கிறதுக்கு மட்டும்தான் சுதந்திரம் இருக்குது. என்னென்ன செய்ய வேணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யாமல் இருக்கிறதுக்கான சுதந்திரம் இன்னும் கூட நம்ம கைக்கு சேரலை. மேபி ஃப்யூச்சரில் சேரும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். நிறைய படிக்கிறாங்க, பட்டு என்ன மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போக முடியாமல், நானாச்சும் ஒரு சின்னதாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கூட அதுக்கு பர்மிஷன் கிடைக்காத நிறைய பேர் இருக்காங்க. எப்போவுமே யாரும் நம்மளை கொண்டாடணும், நம்மளை பாராட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. பெண்களை கொண்டாடுறதுக்கும் பாராட்டுறதுக்கும் நாள் இந்த மகளிர் தினம் கிடையாது. எல்லா நாளுமே ஒவ்வொரு பொண்ணையும் பாராட்டணும், கொண்டாடணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணும் எந்த சம்பளமும் இல்லாமல் அதை எதிர்பார்க்காம வீட்டில் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறா. அதுக்கான எந்த பெரிய அப்ரிஷியேஷனும் கிடைக்கிறது கிடையாது. இதே அந்த பொண்ணு அவள் வீட்டில் வேலை செய்யாமல் இன்னொரு வீட்டில் போயிட்டு காலையில் எழுந்திரிச்சு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் விட்டு அவங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்து அவங்க துணிகளை காய போட்டு மடித்து கொடுத்து வீட்டை பெருக்கி வச்சால்னா கண்டிப்பாக அவளுக்கு மாதம் 10,000 15,000 சம்பளம் தருவாங்க. பட் அப்படி யாரும் சம்பளம் தரப்போகிறதில்ல. அந்த அப்ரிசியேஷன்லாம் எதிர்பார்த்து எந்த பொண்ணும் வேலை செய்கிறதும் இல்லை. அது அவள் கடமை, அதை அவள் செஞ்சு தான் ஆகணுன்ற இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டையும் உருவாக்கிட்டாங்க. பெண்கள் மத்தியிலையும் சரி, ஆண்கள் மத்தியிலையும் சரி, பொதுப்படையாக இந்த உலகம் முழுவதும் அப்படி ஒரு திங்கிங் இருக்க தான் செய்யுது. ஸோ யாரும் யாரையும் கொண்டாட தேவையில்ல. எங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம், எங்களோட பெருமை என்ன, எங்களோட உழைப்பு என்ன அப்படின்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் மனசுக்கு நாங்கள் கரெக்டாக வேலை செஞ்சிகிட்ருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு தோணினாலே போதும். எங்கள் மனசுக்குள்ளே நாங்கள் நினச்சாலே போதும். யாரையும் எங்களை கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் யாரும் நம்மளை நீ ஸ்பெஷல், நீ கரெக்டாக உன் வேலையை பண்ணுற அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணலைன்னா கூட உங்கள் மனசை கேளுங்க. நீங்கள் எல்லா வேலையும் செய்கிறீங்களா, கரெக்டாக செஞ்சிட்ருக்கீங்களா, உங்களுக்கு நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா, பொய் சொல்லாமல் அடுத்தவங்களை ஏமாற்றாமல், அடுத்தது உங்கள் கடமையை கரெக்டாக செஞ்சிட்ருக்கீங்க. நீங்கள் கடமைன்றது உங்கள் மனசுக்குள்ளே நீங்களாக உருவாக்கிக்கிறதா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கடமை என் பொண்ணை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். நான் படிச்சுட்டு வீட்டில் வேலை செஞ்சிட்ருக்கேன். பட் என் பொண்ணு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவள் படிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல் போகணும், பெரிய போஸ்டிங் போகணும், நல்லா சம்பாதிக்கணும். அதை இலக்காக வச்சு தான் நான் ஓடிட்டுருக்கேன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். ஸோ எனக்கு 2 பொண்ணு இருக்கா. அவளை முன்னேற்றணுன்ற இலக்கோடு ஓடிட்டுருக்கேன். அதுக்காக யாரும் என்னை அப்ரிஷியேட் பண்ண தேவையில்ல. யாரும் எங்களை கொண்டாடவும் தேவையில்ல. எங்கள் மனசுக்கு தெரிஞ்சால் போதும். நான் என்னோடய கடமையை கரெக்டாகவும் கண்ணியமாகவும் நேர்மையாகவும்
அடுத்தவங்க முகம் சுழிக்கிற அளவுக்கு என்னடா இந்த பொண்ணு இப்படி ட்ரெஸ் பண்ணுது, என்னடா இது இந்த பொண்ணு இப்படி பேசுது, என்னடா இது அந்த மாதிரி நம்மளை பற்றி அடுத்தவங்க தப்பாக நினச்சா பரவாயில்ல, பட் ஆனால் நான் அடுத்தவங்க அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு என் மனசுக்கு நியாயமாக நான் நடந்துக்கிறேன் அப்படின்ட்டு நினைக்கிறேன். பெண்களை யாரும் கொண்டாட தேவையில்ல, அவங்கள வந்து கஷ்டப்படுத்தாமல் அவங்கள அடக்கி வைக்காமல் இருந்தாலே போதும். எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. நெக்ஸ்ட் நிறைய vlog வர இருக்குது நம்ம சேனலில், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.